எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேண்டிஸ் கும்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க. நாங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம 2 ரொட்டேஷன் கற்றுக்க போகிறோம். அதாவது 17, 18. இந்த 2 ரொட்டேஷன் கற்றுக்கும் முன்னாடி ஃபஸ்ட் நம்ம 17வது ரொட்டேஷன் வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரொட்டேஷனை ஒரு தடவை பார்க்கலாம். குட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கையிலேருந்து மேலே, அதாவது மேல் நோக்கி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். ஆப்போசிட் சைடு அப்படி வந்துடும் பாருங்கள். கீழேருந்து அப்படி விட்டு அந்த சைடு பிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நுஞ்சாக்கை வந்து ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ரிஸ்ட்டு மேலே போட்டு ஒரு சின்னதாக அந்த ரிஸ்ட்டை ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே இந்த சைடு கொண்டு வரும். சொல்ல போகிறதுங்களா? பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போக போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி போட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு வரணும். அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிஸ்ட் மேலே போட்டு ஆப்போசிட் கையில் கேட்ச் பண்ண போகிறோம். இதை எதுக்கு நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அடுத்த மூமெண்ட் போகணும்ல, அதுக்காக. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். அதை அப்படியே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. அதுக்கு அடுத்த மூமெண்ட்டுக்காக நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அதாவது ஃப்ளோவை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இது ஒரு கையில் மட்டும் பண்ணுறோம், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த சைடு ரிலீஸ் பண்ண தேவையில்லை. பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த மூமெண்ட் போகிறோம். அதாவது 18வது மூமெண்ட். குட். இதை அப்படியே அடித்து நம்ம பின்னாடி கேட்ச் பண்ணி, இது ஒரு சிம்பிள் மூமெண்ட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நல்லா கவனிங்க. பாருங்கள், இங்கேருந்து அடித்து இதை அப்படியே பின்னாடி கொண்டு போய் இந்த கையில் கேட்ச் பண்ணுறோம். இதை அடித்து அப்படியே பின்னாடி கொண்டு போய் அந்த கையில் கேட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? ரிலீஸ் பண்ணுறது அடுத்த கையில் பண்ணுறதுக்காக. பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு ஃப்ளோவாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பாருங்கள், அந்த கையில் பிடிக்கிறது அடுத்த மூமெண்ட்டுக்காக தான். மற்றபடி சிம்பிளான 2 ரொட்டேஷனுமே சிம்பிள் ரொட்டேஷன் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 17ம் 18யும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இன்னொரு தடவை பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு இருந்து அந்த சைடு போய் ரெஸ்ட் மேலே போட்டு கேட்ச் பண்ணி அப்புறம் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கையில் 17ம் 2வது கையில் 18ம் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, 15, 16 வரைக்கும் போட்டோம். இது வந்து 17, 18. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 by 1 எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே வரோம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.